எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸா ஒரு nth நம்பர் ஆஃப் சேலரி வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஓவரால் எம்ப்ளாயில வந்து யாரு 5th ரேங்க் சேலரி வாங்குறா, அப்புறம் 12th ஹையஸ்ட் சேலரி வாங்குறா அப்படிங்கிறத நம்ம 2 மெத்தட்ல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அதே தான் யூட்டிலைஸ் பண்ண போறோம். பட் ஒரு சின்ன சேஞ்சு. டிபார்ட்மெண்ட் வைஸா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி இந்த மாதிரி யார் வாங்குறா அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஓவர் கிளாஸ்ல வந்து பார்ட்டிஷன் பை அப்படின்னு போட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் முதல்ல இன்லைன் அதில் டிபார்ட்மெண்ட் நேம் என்னமோ இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஓகே, எம்இஇ மாற்றி போட்டாச்சு. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரேங்க் கொடுத்துரும் சேலரி பேஸ்டு. ஸோ இப்போ இதுக்கு டிபார்ட்மெண்ட்டையும் உங்களுக்கு காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ சேலரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் உள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் கொடுக்குது. ஹெச்ஆரில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டு, இந்த 4 டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு 5-5 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் தேர்டு, இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் தேர்ட் ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறா அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஹையஸ்ட் சேலரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் தேர்ட் ஹையஸ்ட் சேலரி கிடைச்சிரும். சரிங்களா? இதை டவுட் பண்ணுறதுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த இன்லைன் குறி மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ஸோ இதில் தேர்ட் யாரு? லயம். அடுத்து ஈவா. அடுத்து யார் இருக்கா? டேவிட். ஸோ இந்த மூணையும் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். லயம், ஈவா, டேவிட் எல்லாருமே வந்துட்டாங்களா? ஸோ இப்போ இதே இதுதான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேலரிக்கு பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கேயும் என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிஷன் பைன்னு டைப் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் நேமும் உள்ள ஆட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த இதில் செகண்ட் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு செகண்ட் முதல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டீனா, அப்புறம் இது யாரு? நேத்தன், ஒலிவியா. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ரேங்க்ல இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வித் காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ல இந்த இதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்துருச்சா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், அதை பார்த்தா தான். ஏன்னா இதில் வந்து நான் அதில் உள்ள குறியே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? வந்து nth நம்பர் ஆஃப் சேலரி வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது எம்ப்ளாயி டேபிள் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி விண்டோஸ் ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் தி வீடியோஸ். தென் only you can understand one by one. You cannot simply jump the videos. Okay? ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள், அப்போ தான் புரியும். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. We will meet in another video.